அடுத்த அடி அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோனி புனர்வசுகு. அனகஹ, அக என்றால் பிழை, குற்றம், குறை என்பதாகும். அனகஹ என்றால் குற்றம் குறை ஏதும் இல்லாதவர் என்று பொருள். பகவத்கீதையிலே கூட ஓரிடத்திலே பகவான் அர்ஜுனனையே அனகஹ என்கின்றார். குற்றமில்லாத அர்ஜுனனே என்பது அதன் பொருள். அப்படி எந்த குற்றமோ குறையோ இல்லாத ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் அனகாய நமஹ. விஜயக, வெற்றி கொள்பவர், வெற்றி கொண்டிருப்பவர். எல்லா உலகங்களையும் அவர் வெற்றி கொண்டிருக்கின்றார். எல்லா உலகங்களுமே அவரிடமிருந்து தான் வந்தன என்னும் பொழுது அவற்றையெல்லாம் அவரே வெற்றி கொண்டிருக்கின்றார் என்பது சொல்லாமலே விளங்குகின்றது. தன்னிடம் உள்ள ஆகச்சிறந்த ஞானத்தின் மூலமும் தான் படைத்த விஸ்வத்தின் எந்த அங்கத்தின் மீதும் எந்த பொருளின் மீதும் எந்த விதமான பற்றும் இல்லாமையினாலும் அவர் எல்லா உலகங்களின் மீதும் எல்லா உயிரினங்களின் மீதும் ஆட்சி செலுத்துகின்றார். அவருடைய ஆக்ஞையே, ஐஸ்வர்யமே எங்கும் நடைபெறுகின்றது. அதனால் அவர் விஜயக. எல்லா உலகங்களையும் வென்றிருக்கின்ற சிறப்பை உடைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் விஜயாய நமக. அடுத்த திருநாமம் ஜேதா. பகவான் எல்லா உலகங்களுக்கும் மேலாக விளங்குகின்றார். ஆனால் அப்படி மேலாக விளங்குவதற்கு அவர் எந்த விதமான புறப்பொருளையும் கை கொள்ளவில்லை. தன்னாலேயே, தன்னுடைய இயல்பினாலேயே அவர் எல்லா உலகங்களுக்கும் மேம்பட்டு இருக்கின்றார். ராமர், கிருஷ்ணர் போன்ற அவதாரங்களை அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது உலக வழக்கத்தின்படி ஒரு குருவிடமிருந்து கல்வி கற்கின்றார். சஸ்திர வித்யை, ஆயுத பயிற்சி முதலியவற்றை கற்றுக்கொள்கின்றார். ஆனால் இதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லாத ஒன்று. ஏனென்றால் அவர் தன்னுடைய இயல்பினாலேயே எல்லாவற்றையும் வென்றவராக விளங்குகின்றார். பின் ஏன் அப்படி விளங்குகின்றார்? இன்னொருவரிடம் இருந்து, தன்னுடைய குருவிடமிருந்து எல்லாவற்றையும் ஏன் கற்றுக்கொள்கின்றார் என்றால் அது உலக வழக்கத்தை அனுசரித்து, பொதுவான உலக வழக்கத்தை அனுசரித்து செய்யப்படுகின்ற ஒரு செயலாகும். அதனால்தான் அவர் தகுந்த ஒரு குருவை நாடி அவரிடமிருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கின்றார். ஓம் ஜேத்ரே நமக. அடுத்த திருநாமம் விஸ்வயோனிகி. விஸ்வயோனிகி சுலபமாக பொருள் புரிந்து கொள்ளக்கூடியதுதான். எல்லா உலகங்களும் அவரிடமிருந்தே தோன்றியிருக்கின்றன. அதனால் எல்லா உலகங்களும் அவருடைய கர்ப்பத்திலிருந்து தோன்றியவையாக கருதப்படுகின்றன. எல்லா உலகங்களுக்கும் அவரே இருப்பிடமாகும். தன்னிலிருந்தே அவற்றையெல்லாம் அவர் தோற்றுவிக்கின்றார். அந்த விதத்திலே இந்த உலகங்கள் அனைத்தையுமே அவர் தன்னுடைய வயிறாக, கர்ப்பமாக கொண்டிருக்கின்றார். அந்த எல்லாவற்றையுமே அவர் தன்னிலிருந்தே வெளிப்படுத்துகின்றார். எனவே எல்லா உலகங்களுக்கும் அவரே காரணம். அதனால் அவர் விஸ்வயோனிகி என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். எல்லா உலகங்களுக்கும் உறைவிடமாக, இருப்பிடமாக இருக்கின்ற வயிற்றை கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் விஸ்வயோனையே நமக. புனர்வசுகு. புன என்றால் மீண்டும், மறுபடியும் என்று பொருள். எல்லோருடைய உடல்களிலுமே அவர்தான் வசிக்கின்றார். மேலும் அப்படி மீண்டும் மீண்டும் வசிக்கின்றார். அந்த உடல் க்ஷேத்திரம் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எல்லா பிறவிகளிலுமே மீண்டும் மீண்டும் அந்த உடல்களுக்குள்ளே எல்லாம் அவரே வாசம் செய்கின்றார். அந்த சரீரங்களுக்கு உயிர் ஊட்டுவதற்காக அவ்வாறு அவர் வசிக்கின்றார். அவர் இல்லை என்றால் எதுவும் இல்லை. எதனாலும் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதற்காகவே அந்தந்த சரீரங்களிலே அவர் உட்புகுந்து வசிக்கின்றார். அந்த உடல்களுக்கு தேவையான அனுபவங்களை பெறுவதற்காக, அந்த ஜீவன் பெறுவதற்காக, அந்த ஜீவனுக்கு அந்தந்த உடல்களுக்கு அவர் உயிரூட்டி, உணர்வூட்டி அருள்கின்றார். இப்படி மீண்டும் மீண்டும் எல்லா உலகங்களிலும் எல்லா உடல்களிலும் அவர் வாசம் செய்வதால் அவர் புனர்வசு. ஓம் புனர்வசவே நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.